ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லியும் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு 10 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, நான் அப்புறம் பேசுகிறேன், நான் இப்போ வேலைக்கு போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன், நான் அப்புறம் கால் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம டெய்லியும் லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு 10 சிம்பிளான சென்டென்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம டெய்லி முக்கியமாக என்ன யூஸ் பண்ணுவோம்? குட் மார்னிங் சொல்லுவோம், அதாவது காலை வணக்கம். இல்லாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க, புதுசாக யாராவது கேட்டால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்போம். அதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் தான், குட் மார்னிங், காலை வணக்கம். ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். இதுதான் நம்ம வந்து அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதாவது யாராவது புதுசாக ஒருத்தவங்களை பார்த்தா, இல்லாட்டி ரொம்ப நாள் கழித்து பார்த்தா, யாராக இருந்தாலும் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்போம். அது வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னா, இல்லாட்டி குட் மார்னிங், காலை வணக்கம். இது ஒரு ஃபஸ்ட்டு சென்டென்சஸ். ரெண்டாவதாக, ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். இப்போ யாராவது கேட்பாங்க, இப்போ நீ எங்கே போகிற, காலையில் நீ எங்கே போய் கிளம்பிட்டு இருக்கேன்னு கேட்டால், நான் பள்ளிக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருந்தால் ஒர்க்குக்கு வேலைக்கு போகிற மாதிரினா, நான் வேலைக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், ஐ எம் கோயிங் டு ஒர்க். இந்த மாதிரி நான் பள்ளிக்கு செல்கிறேன் அல்லது நான் வேலைக்கு செல்கிறேன். அதை வந்து கோயிங் டு ஒர்க், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் கேட்டாகணும். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர், ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், இப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்க. ஒரு 3வது நிமிஷம் வந்து உங்களுக்கு யாருன்னே தெரியல, இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷில் தான் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்போ எப்படி சொன்னால், வாட் ஆர் யூ டூயிங் நவ், வாட் ஆர் யூ டூயிங் நவ். நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷ். நெக்ஸ்ட் வந்து, நான் உங்களை பிறகு அழைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, நான் வந்து உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஐ வில் கால் யூ லேட்டர், ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படி சொல்லலாம். அப்புறம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறீங்க, எனக்காக ஒரு நிமிடம் காத்திருக்க முடியுமா அப்படின்னு காத்திருக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எப்படின்னா, தயவு செய்து ஒரு நிமிடம் காத்திருக்கவும் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறீங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தா, ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ மொமெண்ட், ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ மொமெண்ட். தயவு செய்து ஒரு நிமிடம் காத்திருக்கவும். நெக்ஸ்ட்டு, எனக்கு புரியவில்லை. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் என்னமோ சொல்கிறான், இல்லாட்டி உங்கள் வீட்டிலே ஏதோ சொல்கிறாங்க, இல்லை காலேஜில் யாரோ ஏதோ சொல்லும்போது எனக்கு புரியவில்லை அப்படின்றத இங்கிலீஷில் நீங்கள் எப்படி சொல்லணும்னு பார்த்தா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா. யார்கிட்டையும் கேட்குறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, எப்படி கேட்குறீங்க, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு தமிழ் இருக்குது, ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் தான் கேட்கணும். அப்போ எப்படி கேட்கணும்னா, கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தா, ஐ எம் வெரி ஹாப்பி டுடே, ஐ எம் வெரி ஹாப்பி டுடே அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து, நீங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறீங்க. நாளைக்கு நான் இந்த மாதிரி உன்னை திருப்பி பார்க்குறேன், சந்திக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், see you tomorrow, see you tomorrow, see you tomorrow. நாளை உங்களை சந்திக்கிறேன். அவ்வளோதாங்க. இதான் நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம டெய்லியும் இதெல்லாம் நம்ம தவறாமல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். அன்றாட லைஃப்பில் இதெல்லாம் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ். வாங்க ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். குட் மார்னிங், காலை வணக்கம். ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்கிறேன். ஐ எம் கோயிங் டு ஒர்க், நான் வேலைக்கு செல்கிறேன். ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர், தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள். வாட் ஆர் யூ டூயிங் நவ், நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள். ஐ வில் கால் யூ லேட்டர், நான் உங்களுக்கு பிறகு அழைக்கிறேன். ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ மொமெண்ட், தயவு செய்து ஒரு நிமிடம் காத்திருக்கவும். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியவில்லை. கேன் யூ ஹெல்ப் மீ, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா. ஐ எம் வெரி ஹாப்பி டுடே, நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். see you tomorrow, நாளை உங்களை சந்திக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கிராமர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆர் லிட்ரேச்சர் ஓரியன்ட் வீடியோஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே கைஸ், இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.